ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய அம்மாவோ அல்லது அவங்களுடைய கட்சிக்காரங்களோ கூட ராகுல் காந்தியை ஒரு தலைவராக அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத காலகட்டத்தில் கூட 2019 ராகுல் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது. இங்க இருக்கக்கூடிய சில பிஜேபி சார்பு கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பிஜேபி சார்புன்னு சொல்லணும். இந்த கூட்டணி நல்லா இருக்கக்கூடாது, அடுத்து நம்ம கட்சியிலே இருக்கிறவனே ஜெயிக்க கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். தளபதியா தான் அருமையா சொன்னார் மதுரை எம்எல்ஏ. அவரு நீலாம் ஜெயிச்சிட்டப்பா, உனக்கு பிரச்சனை இல்லை, அடுத்து உன் கட்சிக்காரன் ஜெயிக்கணும்ல, அப்ப அவனை காலி பண்றதுக்காக நீ ஏன் கட்சியை காலி பண்ண? தேமுதிகவுக்கே தெரியுது நீ ஒருத்தர் இல்ல, திமுக தான் உன்னை தூக்கி கொண்டாந்து ஜெயிக்க வச்சிருக்கு. நீ அடுத்தவன் தோல்ல சவாரி பண்ணிட்டு நீ எவ்வளவு தெனாவட்டா பேசுற? நீ அதாவது ஒரு ஜனநாயக பூர்வமா பேசுகிற தளபதியோட பேச்சையும் உன்னுடைய பேச்சையும் இப்ப ஜட்ஜி யாருக்கு பதில் சொல்றான்னு பார்ப்போம். எவ்வளவு தெனாவட்டு திமிரு. மறுபடியும் சொல்றேன், அடுத்தவர் தோல் மீது நின்று, திமுகவின் தோல் மீது நின்று, எந்த வலுவும் இல்லாத, சொந்த காலில் நிற்கிறதுக்கு வலு இல்லாத நீ எம்பி ஆகி மேல போய் நின்றுட்டு கீழே இருந்துட்டு எச்சி துப்புற, உன்னை தூக்கி விட்டவன மூஞ்சில வெக்கமா இல்ல? கண்ணாடியை போய் பாரு. நீ நான் என்னுடைய வலுவில், என்னுடைய கட்சியின் வலுவில் ஜெயிச்சமா? இந்த கட்சிக்கு உன்னால என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொண்டாரா? இந்தியா கூட்டணியில் அவ்வளவு பிரச்சனை நெருக்கடி இருக்குங்க. அதுல தானே அது பாஜக வெற்றி பெறுது. உங்களுடைய தகுதியின்மை தானே வெற்றி பெறாங்க. அப்ப அவ்வளவு பலவீனமா இருந்துகிட்டு நீங்க வந்து 38 தான் 40 தான் கேட்கறதெல்லாம் வந்து தோத்த டீம்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்கிறவரு ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் கூட்டணியை அவ்வளவு இணக்கமா கொண்டு போறாரு. இவ்வளவு பேசுறீங்க, வெளியில நின்றுட்டு சல்லி நாய் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுக அநேகமாக நாளைய தினம் சீட் ஷேரிங்கை வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாக நமக்கு தகவல்கள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தொடர்ந்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. 2 மாசமா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் நீங்க வந்து சீட் ஷேரிங்கான இதுவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறார். எங்கள் புதிய கட்சியெல்லாம் எங்களை அழைக்குது, அந்த அளவுக்கு நாங்க தமிழ்நாட்டில் வலுவா இருக்கோம், அதனாலதான் எங்களை அழைக்குது, அதனால உடனடியா எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அம்மையார் கனிமொழி டெல்லியில போய் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ சீட் ஷேரிங் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸ், பெரிய அலையன்ஸ், மெகா அலையன்ஸ், டிஎம்கே அலையன்ஸ் சுமூகமா முடியும்னு நினைக்கிறீங்களா? ஷீட் ஷேரிங்கை பொறுத்தவரைக்கும் சுமூகமாக முடியும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கும் காங்கிரஸ் வேணும், காங்கிரஸுக்கும் திமுக வேணும். இதில் வந்து பரஸ்பரம் தான். அதாவது ஒரு சில படங்களில் பார்த்துருப்பீங்க, பெரிய கிளையில் ஒரு கயிறை பிடிச்சிட்டு அந்த பக்கம் ஒருத்தன் தொங்கும், அந்த பக்கம் அந்த இணைந்த கைகள் மாதிரியான படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் கையை விட்டால் 2 பேரும் காலி, யாராவது ஒருத்தர் விட்டா கூட. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. அதுல யாருக்கு நஷ்டம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 40க்கு 40 ஜெயிச்சு நீங்க வந்து மொத்தமா ஜெயிச்சதுலேயே வந்து 40ங்கிறது கிட்டத்தட்ட 40%. ஒரு மாநிலத்துல மொத்தத்தையும் ஜெயிச்சவங்க, அதாவது 39 தமிழ்நாடு, 1 பாண்டிச்சேரி, 2ஐயும் சேர்த்து கெலிச்சு அப்படி கொத்தா தூக்கி கொடுத்தது திமுக. ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய அம்மாவோ அல்லது அவங்களுடைய கட்சிக்காரங்களோ கூட ராகுல் காந்தியை ஒரு தலைவராக அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத காலகட்டத்தில் கூட 2019 ராகுல் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த உறவெல்லாம் இருக்குது. அதனாலதான் அண்ணன் வந்து நீங்க ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து எங்க அண்ணனுக்கு நான் வாங்கிட்டு போறேன். ஆனா நாம வந்து ஒரு மோடிங்கிற ஒரு அசுரபலம் கொண்ட ஒருவரை வீழ்த்துவதற்காக ஒரு தீய சக்தியை காணாமல் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேந்திரமாக ராகுலை பார்க்கிறோம். அவருடைய பேச்சுக்கள்ல அந்த முதிர்ச்சி இருந்துச்சு, ஆனா நடவடிக்கையில அது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஷீட் ஷேரிங் பற்றி நடந்து கூட இந்த விஷயத்துல நீங்க காங்கிரஸ் இந்த நேரம் தான் விளையாட முடியும்னு விளையாண்டா அந்த விளையாட்டு திமுகவுக்கும் தெரியும்.
அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி பண்ணுவாங்க கேம் பிளே இல்ல நீங்க இப்போ வெளியில யாருமே பேசல, நான் காத்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவே ஒரு வகையான ஒரு தள்ளி நிறுத்தப்பட்ட நிலைமை தான். ஆனா நான் என்ன சொல்றேன், உங்களை சந்திக்க வந்திருக்காங்க, அவங்க சோனியா காந்தியை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களை நீங்கள் சந்திக்க விடாமல், அவங்களுடைய உடல்நிலை காரணம் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இவரே பேசி அனுப்பியிருக்காரு. எங்க வந்து ஷீட் ஷேரிங்ல அவர்கள் சில இது டேர்ம்ஸை ஒத்துக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அதாவது என்னன்னா, ரொம்ப கராரா 38 சீட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க உறுதியாக, அதாவது காங்கிரஸ் தரப்புல இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி தான் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதான் செய்தி. அதுவும் இங்க இருக்கக்கூடிய சில பிஜேபி சார்பு கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பிஜேபி சார்புன்னு சொல்லணும். இந்த கூட்டணி நல்லா இருக்கக்கூடாது, அடுத்து நம்ம கட்சியிலே இருக்கிறவனே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். தளபதியா தான் அருமையா சொன்னார் மதுரை எம்எல்ஏ. அவரு நீலாம் ஜெயிச்சிட்டப்பா, உனக்கு பிரச்சனை இல்லை, அடுத்து உன் கட்சிக்காரன் ஜெயிக்கணும்ல, அப்ப அவனை காலி பண்றதுக்காக நீ ஏன் கட்சியை காலி பண்ணுதுன்னு கேட்டாரு. ரொம்ப அருமையா இயல்பா கேட்டாரு. அது உண்மை. நீ வெளியில என்னென்னலாமா பேசிட்டு எழுத மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி நடவடிக்கை எடுக்கணும் தளபதி மேல. அவர் வந்து இப்படி பொது வெளியில கருத்தை தெரிவிக்கிறாரு, தோழமைக்கு இது வந்து அழகல்ல அப்படின்னு. சரி, அவன் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அது நாங்க தான் நிப்போம் மதுரை வடக்குல. அதான் நாங்க எங்க கை சின்னதான் நிக்கும். அதான் நடவடிக்கை எடுத்துருவோம் ராஜா. அதுக்கு முன்னாடி நீ பேசிட்டு இருந்திய, உனக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இப்ப வரை நீ பேசிட்டு இருக்க. இன்னொன்னு, நீங்க 2 பேர் பேசுறதையுமே வைங்க, இந்த சைடு இவரு, இந்த சைடு இவரு, நீங்க ஒரு ஜட்ஜியை கூட்டு வைங்க, ஜட்ஜிட்டே கொண்டு போய் வைங்க. மாணிக்கம் தாக்கூரோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, 1000 1500 ஓட்டு கொஞ்சம் விட்டுருந்தா விஜய் பிரபாகரன் அப்படி லெப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு போயிருப்பான். அந்த அம்மா கெஞ்சிச்சு, திமுகவை தான் சொன்னிச்சு, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை ஜெயிக்க வச்சுட்டீங்க, என் பிள்ளைய விட்டுருக்கலாம்ல, கேப்டன் மகன் நாங்க அனுதாபாலையில இருந்தா விட்டுருக்கலாமே, இப்படி ஒரு தருதலையை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ திமுகவுக்கு, அதாவது தேமுதிகவுக்கே தெரியுது நீ ஒருத்தர் இல்ல, திமுக தான் உன்னை தூக்கி கொண்டாந்து ஜெயிக்க வச்சிருக்க. நீ அடுத்தவன் தோல்ல சவாரி பண்ணிட்டு நீ எவ்வளவு தெனாவட்டா பேசுற. நீ அதாவது ஒரு ஜனநாயக பூர்வமா பேசுகிற தளபதியோட பேச்சையும் உன்னுடைய பேச்சையும் இப்போ ஜட்ஜி யாருக்கு பதில் சொல்றான்னு பார்ப்போம். எவ்வளவு தெனாவட்டு திமிரு என்ன. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முதலில் உங்களுக்குத்தான் தண்டனை வழங்கப்பட வேண்டும். கட்சியிலிருந்து உங்களை முதல்ல ஏதாவது நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தளபதியை பொறுத்தவரை அவர் இயற்கையாக உள்ளதை சொன்னார். உண்மை இது. நீ உட்கட்சி பூசல் காரணமா உன் கட்சிக்குள்ள இருக்கிறவன் அடுத்து நீ எம்பி ஆயிட்ட. மறுபடியும் சொல்றேன், அடுத்தவர் தோள் மீது நின்று, திமுகவின் தோள் மீது நின்று, எந்த வலுவும் இல்லாத, சொந்த காலில் நிற்கிறதுக்கு வலு இல்லாத நீ எம்பி ஆகி மேல போய் நின்றுட்டு கீழே இருந்துட்டு எச்சி துப்புற, உன்னை தூக்கி விட்டவன மூஞ்சில வெக்கமா இல்ல? கண்ணாடி அப்படின்னு பாரு. நீ நான் என்னுடைய வலுவில், என்னுடைய கட்சியின் வலுவில் ஜெயிச்சமா? இந்த கட்சிக்கு உன்னால என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். இப்பவும் அது மட்டும் இல்ல, உனக்கு என்ன தெரியுமா, உன்னுடைய எதிரியா இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமா மற்றவங்க வந்துடக்கூடாதுங்கிற கடுப்புலதான் நீ இதை பேசிட்டு இருக்க தவிர மற்றபடி உனக்கு என்ன அதாவது என்ன சொல்றேன்னா, எவன் குடியாவது நாசமா போட்டுங்கிற நினைப்பு தானே. அப்போ நான் அதனாலதான் சொல்றாரு, 2வது முறை இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தளபதி சொன்னார். அது உண்மை. அவங்க சொல்லுவது ஒரு நியாயமான ஒரு செயல். அவங்க இன்னும் எத்தனை குத்துனாலும் அவளையும் வாங்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? நான் இந்த இடத்துல தான் சொல்றேன், ராகுல் காந்தியினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அல்லது அதீதமான திமிர் இங்க இப்படி பேச விட்டுக்கிட்டு இருக்குது. ஏங்க இதுக்கு சம்பந்தம்ன்றீங்களா? இல்லன்னா நீங்க ஏங்க இவங்கெல்லாம் பேச விட்டுறீங்க? திருச்சி வேலுசாமி யாருங்க? ஒரு செல்லா காசு. பழைய காலத்து பாத்தீங்களா, வட்டமா போட்டு 3ஆம் நம்பர் போட்டு வச்சிருப்பான், அந்த 3 ரூபா 3 பைசா பாத்தீங்களா, அதை கொண்டு போய் கொடுங்க, பிச்சைக்காரன் கூட தூக்கி மூஞ்சில வீசிடுவான். அதுவும் காசு தானே. அது மாதிரி கடந்த காலத்தில் உள்ள பெருமைகளை வச்சுனா 1978 நான் அந்தமாவே ஆட்டினேன், இந்த இதெல்லாம் வச்சுக்கு போப்பா, இது பழைய காசுப்பா அப்படின்னு இடது கைட்ட சுண்டிடுவான். அப்படிப்பட்ட செல்லா காசுகள் எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க பேச விட்டுக்கிட்டு
நான் இப்படி பேச வச்சதுக்கு அப்புறம் வந்து திமுக கூப்பிட்டு உங்களை பேசணும்னா என்ன மரியாதை கொடுத்து உங்களை பேசணும்? சரியா? அதனால இது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் என்ன சொல்றேன், பேச்செல்லாம் நல்லா இருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் பேச்சு சிறப்பாக இருக்கிறது. எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சு கொடுக்கணும், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வெற்றி வாய்ப்புகள் வசதியாக இருக்கிற இடத்தில் உங்களை அங்கீகரித்து உங்களை மம்தா பானர்ஜி உங்களை ஏத்துக்கிட சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொண்டாரா? இந்தியா கூட்டணியில் அவ்வளவு பிரச்சனை நெருக்கடி இருக்குங்க. அதுல தானே அது பாஜக வெற்றி பெறுது. உங்களுடைய தகுதியின்மை தானே வெற்றி பெறாங்க. அப்ப அவ்வளவு பலவீனமா இருந்துகிட்டு நீங்க வந்து 38 தான் 40 தான் கேட்கறதெல்லாம் வந்து அதுவும் அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இன்னொன்னு சரி ப்ரூவ் பண்ணிட்டு வந்துறீங்களா? நீங்க தோற்றுட்டு வந்துருக்கீங்க. போய் அங்க நின்றுகிட்டு அங்க தேஜஸ்வி யாதவ் அவரை காலி பண்ணி அவருக்கு 2 பேர் நின்றுட்டு டீ குடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்க. கடைசி நேரம் வரலாம் இழுத்தடிப்பு செய்தது யார்? அந்த தோல்விக்கு எனக்கு தெரிந்து காங்கிரசும் பீகார் தேர்தலில் இந்த கூட்டணி மெகா அலையன்ஸ் தோற்று போனதற்கு காங்கிரசும் குறிப்பாக ராகுல் காந்தியின் முட்டாள்தனமான செயல்பாடும் தான் காரணம்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு கல்லூரி மங்கத்தனம் அதுதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில கொண்டாந்து விட்டுருக்குது. தமிழ்நாட்டில் அந்த அபாயம் இருக்குன்றீங்க? அபாயம்லாம் ஒண்ணு இல்லைங்க. இடது கை அதாவது லெப்ட் ஹேண்ட் வேணா 25 உனக்கு குறைக்கலப்பா, 25 வாங்கிட்டு இருக்க முடியலன்னா கிளம்பு. இல்ல திமுக தலைமை சொல்ற மாதிரியே சொல்றீங்களா சார்? இல்ல நான் சொல்றேன், திமுக தலைமை சொல்லாது, சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன். நீதான் பெரிய கட்சியாப்பா, நீதான் பெரிய கட்சி, நீ இந்தியா முழுவதும் ஆண்டவன், போய் நிக்க வேண்டியதானே அவன் கூடாது. அதை உன்னையதான் கூப்பிடுறாங்கல்ல சார். இப்போ காங்கிரஸ் இப்போ ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனையை ஓடிட்டு இருக்க, அடுத்த தேமுதிக வருவாங்களா? அப்படி தேமுதிகவுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது. இப்போ ராஜ்யசபா வந்து பகிர்ந்தளிக்க சொல்லி இப்போ அவங்க தேமுதிக ஒரு பக்கம் கேட்கறாங்க. இது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா போகும் போலயே சார் இந்த சீட் ஷேரிங் பார்கெனிங்கிறது. கண்டிப்பா. அதாவது என்னங்க, நான் வந்து கோவப்படுறேன்னா எதேச்சியெல்லாம் கோவப்படலைங்க. தோல்வி மேல தோல்வியை கண்டுகிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இல்ல ஸ்டாலின். 10 தோல்வி 11 தோல்வியை தாண்டி செஞ்சுரிக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய தோல்வியின் நாயகன் இல்ல, வெற்றி மேல வெற்றி தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மொத்த கேமே தோத்தாலும் சரி இவருடைய பகுதியில 40 தூக்கி கொடுக்குறாரு. நான் அதை தான் சொல்றேன். இந்தியா கூட்டணியில 5ல் 1 பங்கை ஜெயிச்சு கொடுத்தா அது ஒரு மாநிலம் மொத்தமா ஜெயிச்சு கொடுத்த ஒரு மாநிலங்க. நீங்க பெரிய பெரிய மாநிலங்களை இதை விட வசதியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. என்னாச்சு? அப்படிப்பட்ட அப்ப என்னன்னா நீ கேம்ல எல்லாரும் தோத்தான். சரி நீங்க பார்த்துருப்பீங்க சில இடங்கள்ல மேட்ச் நடக்கும், கேம் டீம் தோத்துருக்கும், மேன் ஆஃப் த மேட்ச் ஒருத்தனுக்கு கொடுப்பாங்க, அவன் பயங்கரமா விளையாண்டுருப்பான். அப்படி பெர்ஃபார்ம் பண்றவரு தோத்த டீம்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்குறவரு ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் கூட்டணியை அவ்வளவு இணக்கமா கொண்டு போறாரு. இவ்வளவு பேசுறீங்க, வெளியில நின்றுட்டு சல்லி நாய் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த கடுமையான வார்த்தை உண்மையும் சொல்றேன். அவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க இவனுக்குமே தகுதி கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. இதெல்லாம் பேசக்கூடாது. இவ்வளவுக்கும் பேசாதீங்க மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்குது கட்சிக்காரங்களுக்கு. வெளியில வேண்டாம், அவங்க பேசிட்டு விட்டுருங்க, நம்ம பாத்துக்கலாம். சுமூகமாக எவ்வளவு கொண்டு போக முடியும் அவ்வளவு கொண்டு போறாங்க. நான் சொல்றது என்னுடைய பெர்சனல்ல இருந்து சொல்றேன். எந்த ஒரு மனிதனுமே இதெல்லாம் தாங்கிட மாட்டான். எனக்கு தெரிந்து RN ரவி செய்த டார்ச்சரை விட இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற டார்ச்சர் தான் ஓவருங்க. உண்மைக்குமே சொல்றேன். RN ரவி மேல எங்களுக்கு உண்மை கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இன்னும் பல பார்ட்னர்ஸ் இருக்காங்க. திருமாவளவன் இருக்காரு, வைகோ இருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, இன்னும் சில பல கட்சிகள் இருக்காங்க. இவங்கள கூட அகாமடேட் பண்ணி சமரசம் செய்ய வச்சிடலாம். காங்கிரஸ் தான் அவ்வளவு பெரிய பெரிய சுமையா இருக்கு. அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க.
திருமாவளவன் அவருக்கு ஒரு ஷேரிங்ல எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது அந்த மக்களுக்கு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கிறது. திருமாவளவனுமே இப்ப திமுக நெருக்கடி கொடுப்பதாக சொல்றாங்கல்ல. ராமதாஸ் ஐயாவை நான் உள்ள கொண்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்வதாகவும், திருமாவளவன் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும்லாம் இல்ல, அதுவாகவும் எங்கேயோ தாவேக்காக பனையூர்ல இருந்தா செய்தி வருது, அதுவாகவும் இதுவாகவும் அப்படியா சொல்றீங்க? போன் எல்லாம் பேசிருக்காராம் ராமதாஸ். ஏங்க பகிரங்கமா சொல்றாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, இல்ல அந்த மாதிரி எல்லாம் நாங்க அனுமதி கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றாரு. யாரு? திருமா சொல்றாரு. அவர் மென்மையா தான் சொல்றாரு. ஆனாலும் அதுக்கு பத்தி எதிர்வினையே கிடையாது. திருமாவின் வாக்கே திருவாக்கு. இப்படி சொல்றதுக்கு வேணும்லாங்க. ஜெயலலிதா கிட்ட ஜெயலலிதாவின் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குன்னா நீங்க சஜஸ்ட் பண்ணி கேட்க முடியுமா? எதுக்கு சொல்ற புரியுதா உங்களுக்கு? அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. இதே உறவு மேலையும் இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைவருக்கும் இருக்கக்கூடிய உறவு அவ்வளவு நட்பு. இங்க கீழே நின்று கூட்டம் போட்டு சோடைங்கர் நின்று பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு போன் கால்ல முடிஞ்சிடும். ஆனா அதாவது நான் சொல்றது, காங்கிரஸ் என்பது தன் கட்சியை கட்டுப்படுத்த வக்கற்று போய் இருக்குது. முதல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு ஆர்கனைஸ்டு கட்சிக்கான ஒழுங்கு இருக்குதா? ரகுபதி அவரு தளபதியை பற்றி பேசுறீங்களே, கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்னதான் இருந்தாலும் அவர் தலைவர். அவர் மேல உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அவரை நீங்க இழிவுபடுத்தி திருச்சி வேலுசாமின்னு ரோட்ல கட்டிட்டு இருக்கிறாப்புல, அவன் யாரு அப்படிங்கிறாப்புல, அவன் பேசுறாப்புல. அப்ப இது சாதி திமிரு தானே? அவர் ஒரு தலித் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் உச்ச இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த இழிவில் இருந்து தானே இந்த திமிர் வருது. இந்த ஆதிக்க சாதி திமிர்ல இருந்தானே இந்த மைக்கில் கடிச்சு வைக்க முடியும்னால. சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட அன்ஆர்கனைஸ்டா நீங்க இருக்கிறீங்க. இப்ப பிரச்சனை வந்து திமுகவை நீங்க எப்படி டீல் பண்றீங்கன்னு கிடையாது, உங்கள் தலைமையை நீங்க என்னவா டீல் பண்றீங்க? ஒழுக்கமா இருக்கிறீங்களா? நீங்க முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது மாணிக்கம் தாகூரா அல்லது திருச்சி வேலுசாமியா? தலைமையை மீறி பேசிய வார்த்தைகள் என்ன கேட்கிறான்? நீ எப்பப்பா கட்சிக்கு வந்த கேட்கிறான். அதாவது பழைய அப்படி பார்த்தா ராகுல் காந்தி இப்ப இவருடைய மகன் அந்தஸ்து வர்றதுதான். பழைய இவர் சொல்லுவார், வலம்புரி ஜான் சொல்லுவாரு, வயதுக்குத்தான் ஒருவருக்கு மதிப்பு கொடுப்பதாக இருந்தால் நான் கடல் ஆமைக்குத்தான் மதிப்பு கொடுப்பேன், அதைத்தான் கும்பிடுவேன். வணக்கம் கடலாமையே அப்படின்னு அதை காலை தொட்டு அதோட 4 காலையும் இழுத்து பிடித்து வணங்குவேன். ஏன்னா அதுதான் 250 வருஷம் வாழும். அதனால என்ன பிரயோஜனம்? சிந்தனையும் செயலும் அறிவும் ஆற்றலும் தானே ஒரு தலைவனை உருவாக்குது. உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சுல, 7 வயசாகுது, இன்னைக்கு வரலும் ஒரு சீட்டு இன்னும் மேல இடத்துக்கு வரல முடியலன்னா அந்த பூச்சேரிச்சல்ல நீ வந்து தலைவரை பார்த்து, ஒரு கட்சியின் மாநில தலைவரை பார்த்து நீ இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறன்னா நீ அதனாலதான் அந்தந்த இடத்துல இருக்கிற. பழக்கருப்பேதான் சொல்லுவாரு, காலம் உன்னை செருப்பால் அடித்து உன் இடம் என்னன்னு காட்டும் பாரு. இப்போ அது காலம் வந்து பழக்கருப்பையாவுக்கும் செருப்பால் அடிச்சிச்சு அவர் இடத்துல உட்கார வச்சிருக்குது, வேலுச்சாமியும் அடிச்சு ரோட்ல உட்கார வச்சிருக்குது. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் முதல்ல, அதாவது இவங்க பேரம் பேசுறதெல்லாம் பெறவங்க பொலிட்டிக்கல் சென்ஸோட முதல்ல கட்சியின் கட்டுக்கோப்போட நடந்துகிட்டோம். அடுத்தவங்களுக்கு மேல ஒழுங்கு நடவடிக்கை 2வது இருக்கட்டும். நீ ஒழுக்கமா இருக்கிறியா? மாணிக்கம் தாக்கூரை கேட்கிறேன், ஜோதிமணியை கேட்கிறேன். ஓகே. ஸோ அப்போ சீட் ஷேரிங் வந்து சுமூகமாக முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அடாவடித்தனமாக செயல்பட்டால் முறிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முறிவதற்குங்கிறத விட நான் என்ன சொல்றேன்னா, 1967க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணி முறிஞ்சுது அப்படின்னா மூச்சியை பிடிக்க முடியவில்லை அப்படின்னா நிலைமை மாறுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்க நேரலுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.